கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் 23ஆம் தேதி கோவை ஒக்கடம் கோட்டை ஈஸ்வரன் கோவில் முன் கார் குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது. இதில் சம்பவ இடத்திலேயே குண்டு வைத்த ஜமேஷா முபின் உயிரிழந்தார். விசாரணையில் இந்த சம்பவம் ஒரு திட்டமிட்ட பயங்கரவாத நடவடிக்கை எனவும், ஜமேஷா முபின் மற்றும் அவரது கூட்டாளிகள் கோவையில் நாச வேலைக்கு திட்டமிட்டிருந்தது எனவும் தெரியவந்தது. இந்த வழக்கு முதலில் தமிழக போலீசாரால் விசாரணை செய்யப்பட்டு பின்னர் தேசிய புலனாய்வு முகமை NIA-க்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கில் இதுவரை 14 பேர் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது 4 குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டன. அதனைத் தொடர்ந்து இன்று ஏப்ரல் 17இல் மேலும் 5 பேரான ஷேக் ஹிதாயத்துல்லா, உமர் பரூக், பவாஸ் ரஹ்மான், ஷரண் மற்றும் அபு ஹனிபா ஆகியோருக்கு எதிராக NIA குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் போலி கோவிட் தடுப்பூசி சான்றிதழ்கள் தயாரித்தும் அதன் மூலம் பெற்ற பணத்தில் வெடிப்பொருட்கள் உள்ளிட்ட கருவிகளை வாங்கியும் குண்டுவெடிப்பில் பங்கேற்றதாக NIA குற்றம் சாட்டியுள்ளது.